18வது அத்தியாயம் பிருது பூமி தேவியை கறக்கிறதுன்னுட்டு இது நம்ம வந்து நாராயணத்தில் கூட பார்த்தோம். நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக கொடுக்கக்கூடிய அருமையான தசகம்னு சொல்லி அனைத்து செல்வங்களையும் அளிக்கக்கூடியதுன்னு பலப்பிராப்தி போட்டிருப்பா நாராயணத்தில் கூட. அவ்வளவு அருமையான அந்த அந்த தசகத்தோடைய அது ஒரே தசகத்தை முடிச்சுட்டு இவர் அத்தியாயம் பிரித்து பிரித்து சொல்கிறார். இப்போ தோகனம் பண்ணுறா. தோகனம்னா கறக்கிறது. ஏன்னா பர்டிகுலராக தோகனம் சொல்ல நிறைய இடத்துல வரும் இந்த வார்த்தை. துக்தம்னா பால், அதை கறக்கிறது தான் தோகனம். இந்த தோகனம்ங்கிறது நீங்கள் முதல் ஸ்கந்தத்தில் நீங்கள் பசு தோகனம் பண்ணுற அந்த 5 நிமிஷம் கூட சுகர் வந்து வாசலில் நிற்க மாட்டாருன்னு போட்டிருப்பேன். ஆனால் வந்து நிற்கிறார் யார்கிட்ட? பரீட்சித்து முன்னாடி. அப்போது எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பரீட்சத்தை தேடி வந்து நிற்கிறார். 5 நிமிஷம் நிற்க மாட்டார். பிக்ஷாந்தேயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் வந்து நிற்கிறாரு. அது தோகனம்னு போட்டிருப்பா. இப்போ இங்கே சொல்கிறார், மைத்ரேய சொல்கிறார், இப்படி பிருது அப்படியே பயங்கர யுத்தம் பிருதும் அபிஷ்டூய ருஷா கோபத்தோடு நின்றுட்டு இருக்கார். அப்படி நின்றுட்டு இருக்கறச்சே அழகாக இவ ஸ்துதி பண்ண உடனே அப்படியே அடங்கிட்டாராம். அதனால தான் ஒருத்தர் கோவப்படச்சு நம்மளும் சேர்ந்து கோவப்படக்கூடாதுங்கிற. முகஸ்துதி பண்ணாலும் பரவாயில்ல, அவள் கோபம் குறைஞ்சிருங்கிறதுக்காக. இப்போ சாட்சாத் பகவான் தெரிஞ்சு அழகாக ஸ்துதி பண்ணியிருக்கா. அந்த ருஷம்லாம் குறைஞ்சிருது. அப்போ அவர் சொல்கிறா, இன்னும் சொல்கிறா, சன்னிச்சயாபிபோ மன்யும் நிபோத ஸ்ராவித்தம் சே மே ஸ்ராவித்தம், கொஞ்சம் கேளுங்கோ, நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சர்வதக சாரமாதத்தே யதா மதுகரோ புத்தக. மதுகரனா வண்டு. வண்டு என்ன பண்ணும், அப்படியே போய் போய் பூக்களில் இருக்கிற அந்த சாரத்தை மட்டுமே உறிந்து கொண்டு வரும். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் பெரிய உறவு கிடையாது. அதே போல் அதில் வந்து போகிறதே நான் இந்த பூவில் தான் உட்காருவேன் அந்த பூவில் தான் உட்காருவேன்னு அது வந்து டிஸ்கிரிப்பன்சி பார்க்காது, வேறுபாடு பார்க்காது, எல்லாத்துலேயும் தான் போகும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லதை சொல்கிறச்சே நீங்கள் கேட்பல, நீங்கள் இப்போ கேளுங்க, ஸ்ராவித்தும் கொஞ்சம் கேளுங்க நான் சொல்கிறத அப்படின்னுட்டு. இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் திருஷ்டா யோகாக பிரயுக்தாஷ பும்சாம் ஸ்ரேய பிரசித்தையே, ஸ்ரேயஸோட மக்களோட நன்மைக்காக அக்னிஹோத்ராதி கர்மங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா திஜர்களுக்கு வேலையே அதுதான், அக்னிஹோத்ராதி கர்மங்கள் செய்வது. அப்படி இவர்கள் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்சா ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா அதனுடைய பலன் கிடைக்காது. செய்யணுமேனு செஞ்சால் அதனுடைய படங்கள் எதுவுமே, நாட் ஒன்லி இது ஹோமாதி கர்மங்கள். அப்போது இவர்கள் வந்து தன்னுடைய வழியில், அதாவது தானாக இதை பண்ண முடியுமா அது பண்ண முடியுமான்றது இல்லை, அதாவது நிஷ்டையோடு செய்தால் அதனுடைய பலன் கிடைக்கும். சரி, இப்போது பிரம்மதேவர்னால அவர்னால நான் படைக்கப்பட்டு என்னிலிருந்து பயிர் பச்சையெல்லாம் வளர்ந்தது. ஃபஸ்ட்டு சீன் பிரம்மதேவர் தானே படைத்தார் இல்லையா? அப்போ அதனால் வந்தது திருஷ்டா. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது, எனக்கே சந்தோஷம், பூத்துக்குலுங்கிட்டு தான் இருந்தேன். எல்லோரும் அப்படி இல்லை. ஏன்னா சிலர்லாம் வந்து அறநெறிலேன்னு தவறிடுறா. நம்மளே பார்த்துருக்கோம். நல்ல ஒரு ஆட்சியாளன் இல்லைன்னா மழை கூட பொழியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் இது. அதை அவர் சொல்கிறார். இது மாதிரி ஒரு யார் வேணன், அதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அபாலிதானா திருதாச்ச பவத்பிர் லோக பாலகைஹி சோரி பூதேத லோகேஹம். சோரணம் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே வந்து நல்ல ஆட்சியாளன் இல்லைன்னா திருடர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவெல்லாம் சோரணம் பண்ணுறா, திருட்டுத்தனம் பண்ணுறா. அதனால தான் நான் லோகத்தில் இதை மறைச்சி வச்சேன். ஏன்னா அவர் கேட்டாரோ இல்லை, ஏன் மறைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு. அப்படி நான் மறைச்சி வச்சுட்டு ரொம்ப காலமாக இல்லை, நான் என்கிட்ட தான் வச்சுட்டு இருக்கேன். அது என்ன எடுத்து அப்படியே மங்கி போயிடுத்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் மறைச்சேன், சரி நம்மளே ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்போம், ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தேன்னா ரொம்ப நாள் எடுக்கும், பூச்சியெல்லாம் வந்துடும், வேஸ்ட்டு இல்லையா? பூமி மறைச்சி வச்சது இப்போ மங்கி போயிடுத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அன்னத்தை கொடுக்க விரும்பினால் அன்னத்தை கிடைக்கணும்னா அதுக்குண்டானதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் ஆணையிடுங்கள், அதற்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், செல்வ செழிப்போடு விளங்குகிறேன்னு பூமாதேவி சொல்லிட்டு இருக்கா. சரியா? அப்போ அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் சுவாமி. ச மாம் ச குரு மாம் ராஜன்னு கூப்பிடுறா, அட்ரஸ் பண்றா. குரு இல்லை
குருன்னு சொல்லணும். குரு, குருனா குரு ஆயிடும். குருன்னா கர்தாது செய், குருன்னா செய்யுங்கோ அப்படிங்கிற குரு. குருமாம் ராஜன்னு தேவ விருஷ்டம் யதா பய அபர்த்தாவ விபத்ரம் தே. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும். என்ன பண்ணணும்னா வர்த்தேதமே விபோ, முதல்ல நான் பாட்டுக்கு இப்படியே மேடும் பள்ளமா இருக்கேன், என்ன சமன் செய்யுங்கோ, செய்து நல்ல மழை பொழிந்து இந்திரனை வைத்துக்கொண்டு நல்ல பயிர் பச்சை. இது பிரியம் ஹிதம் வாக்கியம் புவ ஆதாய பூபதிகி. இப்படி சொன்ன உடனே பிரியமா இருந்தது. இது கரெக்டா இருந்தது, லாஜிக்கலா இருந்தது. பிருது வந்து தன்னுடைய இதுல இருந்த அந்த அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு எல்லா பயிர் பச்சைகளும் வளரட்டும்னு சொல்லிட்டு அந்த சுவாயம்பு மனுவை கன்றுகளாக வைத்துக்கொண்டு அந்த பூமாதேவி என்கின்ற பசுவிலிருந்து கறந்து எடுத்தார். ஏன் அப்படி சொல்றான்னா, ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் வேணும். இப்ப தேவர்களுக்கு என்ன வேணுமோ அது அவர்களுக்கு உரிய பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டாருன்னு இது கூட பட்டத்திரி போட்டிருப்பார். அவளுக்கு என்னென்ன வேணுமோ பூமாதேவிட்ட கேட்டா அவ கொடுத்துடுறான். அதுதான் அவர் சொல்றார். பிருது ததா பரேச்ச சர்வத்திர சாரமாதத்தே புதாக ததோ அந்நேச்ச யதா காமம் துதுஹு பிருதுபாவிதம். துதுஹு திருப்பி அதே ரூட்லேருந்து வருது. அதை கறந்து எடுத்துக்கொண்டார்கள், தோகனம் பண்ணா அப்படின்னு சொல்றார். அப்படி ரிஷிகள் என்ன பண்ணா, பிரகஸ்பதியை வச்சுட்டு கன்றா வைத்து கொண்டு பொறிப்புலன்கள்ங்கிற பாத்திரத்துல வேதங்கள்ங்கிற பாலை கறந்து எடுத்தார்கள். ஒருத்தருக்கு என்ன வேணுமோ அது. தேவர்கள் என்ன பண்ணா, இந்திரனை அவர்களுக்குள்ள தலைவன் யாரோ அவர் தான் கன்று. உங்களுக்கு நல்லா தெரியும், பசு வந்து சாதாரணமா பால் கறக்காது, கன்று காமிச்சாதான் பாலே கறப்பான். உடனே என்ன பண்ணுவா, கன்று மாதிரி எல்லாம் கூட சின்னதா தச்சு வச்செல்லாம் காட்டுவா. பாவம் அந்த தன்னுடைய கன்றோன்னு நினைச்சு பால் சுரக்கும். இப்போ தேவர்களுடைய தலைவனான இந்திரனை வைத்து கொண்டு அவர்கள் தோகனம் பண்றாளாம். அதான் சொல்ற, கிருத்வா வத்சம் சுரகனா, வத்சமா வச்சுட்டாளாம். யார? இந்திரனை. சோம மது துகன்னு அவாத வந்து சோம மதுவை, தங்க பாத்திரத்துல சோம மதுவை அமிர்தத்தை கறந்து எடுத்தார்கள். ஏன்னா ஹிரண்மயேன பாத்திரேன, தேவர்கள் இல்லையா, தங்க பாத்திரத்துல கறந்து எடுத்துட்டாலாம். அசுரர்கள் வந்து அசுரஸ்ரேஷனான தைதேய தானவா வத்சம் பிரஹ்ராத சுரஷபம் விதாயதாதுகன்னு ஷீரமய பாத்திரே சுராசம். அவர்களுக்கு என்ன வேணுமோ அவ வந்து அமிர்தத்தை எடுத்தானா, இவர்களுக்கு சோமபானம் வேணும், அதை எடுத்துட்டாலாம் அசுரர்களாம். அடுத்தது சங்கீதம் அழகு இதெல்லாம் கந்தர்வர்களுக்கு அதெல்லாம் வேணும், அவ எடுத்துனுட்டா. அப்புறம் பித்ருக்கள் அரியமா தெரியும் இல்லையா, அரியம்மாக்கும் பித்ருக்களுக்கும் வந்து சூலமா சரீரம் இல்லைன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கு அவங்க நினைக்கிறேன் உங்களுக்கு. பிரம்மதேவனுடைய படைப்பில் வந்து அரியமா பித்ருக்கள் 2 பேர் இருக்கா. அவ சூக்ஷ்மமா இருப்பா, ஸ்தூலமா சரீரம் கிடையாது. பித்ருக்கள் வந்து நம்ம கொடுக்குற அந்த தர்ப்பணம் பண்ண அந்த அதை எடுத்துப்பா, பிண்டத்தை எடுத்துப்பா. அரியமா என்ன பண்ணுவான்னா ஹவிஸ் எடுத்துப்பா. சரியா? இதெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தா தான் உங்க மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம வந்து போர்டு எக்ஸாம் மாதிரி ஹாஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்லாம் போட போகிறது இல்லை. நீங்களும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் இருக்கும் அப்படியே மைண்டில். ஆச்சா, அடுத்து கபில முனிவரை வச்சுன்னுட்டு சித்தர்கள் அஷ்டமா சித்திகளை பெற்றுக்கொண்டனர் இல்லையா. அடுத்து வித்யாதரர்கள் வந்து அந்தர்தானம் மாற வித்தையெல்லாம் பண்ணிட்டாலாம். இப்படி கிம்புருஷர்கள்லாம் வந்து மறையிறது, திடீர்னு தோன்றுறது, அந்த மாயாவித்தனத்தெல்லாம் வாங்கினுட்டாலாம். இப்படி ஒருத்தரா ஒன்றுன்னா சொல்லிட்டு இருக்காச்சு. பாம்புகள், தேள் முதல்ல அது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து திருப்பி ரீஆரிஜன் மாதிரி எல்லாத்தையும் மறைச்சுட்டா ஒன்றுனா வெளியில் வரதான். அது நீங்கள் அதை வந்து உருவகப்படுத்தி பாருங்க எப்படி இருக்கும்னு இல்லையா. அது ரொம்ப அருமையான விஷயம். இது அப்படியே உருவப்படுத்தினா தெரியும். பசுக்கள் வந்து ருத்ரனுடைய வாகனமான காளையை கன்றா வச்சுன்னுட்டு வனமாகின்ற பாத்திரத்தில் புல்ல பாலா கறந்தன. பாவம் புல் இல்லையா, பசுக்களுக்கு புல்லு தானே வேணும், அதை கறந்து கொடுத்தான். அதை மாதிரி விலங்குகள்லாம் என்ன வந்து சிங்கத்தை வச்சுன்னுட்டு, சிங்கம் தான் அதோடைய அதான் எங்கெல்லாம் யார் டாப்பில் இருக்காளோ தலைவர் இருக்காரோ அவளை வந்து கன்றாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டார். இது ஒரே லைனில் போட்டார் நாராயண பட்டத்திரி. அவளுக்கு வேண்டியதை அந்தந்த பாத்திரங்களில் கறந்து கொண்டான அப்படின்னு போட்டார். அதெல்லாம் அவர் சொல்கிறார். இந்த மாதிரி பூமாதேவி கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாச்சு. பிருது முனிவர் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து என்னெல்லாம் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஆகாரமாக வேணுமோ அவெல்லாம் அதெல்லாம் வாங்கி புசித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி விரும்பியதெல்லாம் கொடுக்கவே ததோ மகீபதிகி பிரீத்தக பிரீத்தியாயிட்டார்.
மஹீபதி. மஹீன இந்த பூமியினுடைய ராஜாவாக இருக்கின்ற ரொம்ப பிரீத்த ஆயிட்டார். அப்ப சர்வ காமதுகாம் பிருது என்னெல்லாம் கேட்டாலோ பிருது கொடுக்குறாரோன்னா துஹித்ருவே சகாரேமாம், அவளை துஹித்ருவா எடுத்துனுட்டா, மகளை போல எடுத்துட்டாராம் பிருது சக்கரவர்த்தி பூமாதேவி. அதுதான் அவர் சொல்றார். அப்படி பிருது ரொம்ப அழகாக அந்த பூமண்டலம் குண்டும் குழியுமா இருந்ததெல்லாம் சமன் பண்ணிட்டார், எடுத்துட்டார். எப்படி அம்பை எடுத்துட்டார். இப்போ அதை விட்டு அழகாக பூமாதேவியை சமன் செய்தார். அப்போது ரொம்ப அழகான, அதாவது மக்களுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கட்டி கொடுத்து நிவாசன் கல்பியாங் ஜகரே, அவர் வசிக்கிறதுக்கு உண்டான வீடுகள் முதல் கொண்டு கட்டி கொடுத்தாராம். அதனால தான் சக்கரவர்த்திங்கிறோம். ஒரு சக்கரவர்த்தி இப்படி தான் இருக்கணும், புடுங்கப்படாது இல்லையா ஆட்சியாளர்கள். அது அது மட்டும் இல்லை, இது யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பழைய கிரந்தம் இல்லையா. அதுல சொல்ற கிராமங்கள் புரக பத்தனானி துர்கானி விவிதானிச்ச, கிராமம் பட்டணம் நகரம் கோட்டைகள் கோஷான்னு கோஷாலைகளும் கூடாரங்களும் விரஜான்னு விரானாகாரன்னு கேட்டகர்வட்டான்னு அந்த மாதிரி எல்லாமே அதாவது நகரத்தில் மட்டும் இல்லை, முன்னாடி பார்த்த மாதிரி நிஷாதனர் மாதிரி காட்டில் வாசிக்கிறவாளுக்கும் வசதி பண்ணி கொடுத்தாரு. அப்படி பண்ணி பிருத்து ரொம்பவும் அழகாக வார்ஷி பண்ணி எல்லாரும் திருப்தியா வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக 18வது அத்தியாயத்தை முடிக்கிறார். ஹரி ஓம். அத சதுர்த்த ஸ்கந்தே अष्टादशोऽध्यायः। मैत्रेयो उवाच इत्थं प्रथमभीष्टूय रुषा प्रस्फुरितातरं पुनराहवनिर्भीता संस्तभ्यात्मनमात्मना सन्नियच्चाभिभो मन्युं निबोधश्चाविदं च मे सर्वतः सारमादत्ते यथा मधुकरो बुधः अस्मिन् लोके अथवा मुष्मिन् मुनिभिस्तत्त्वदर्शिभिः दृष्टा योगाः प्रयुक्ताश्च पुंसां श्रेयप्रसिद्धये तानातिष्ठ सम्यक् उपायान् पूर्वदर्शितान् अवरः श्रद्धयोपेत उपेयान् विन्दतेञ्जसा ताननादृत्य यो विद्वान् अर्थानारपते स्वयं तस्य विविचरन्त्यर्था आरब्धाश्च पुनः पुनः पुरा सृष्टा हि ओषधयो ब्रह्मणाया विशम्पते बुध्यमाना मया दृष्टा असद्भिर्धृतव्रतैः अपालितानादृता च भवद्भिर्लोकपालकैः चोरीभूते अतलोकेऽहं यज्ञार्थे अग्रसमोषधीः नूनं ता विरुधः क्षीणा मयि कालेन भूयसा तत्र योगेन दृष्टेन भवानाथुम् अर्हति वत्सं कल्पय मे वीर येनाहं वत्सलत्तव दोक्षे क्षीरमयान् कामान् अनुरूपं च दोहनं दोग्धारं च महाबाहो भूतानां भूतभावनः अन्नमीप्सितमूर्जस्वत् भगवान् वाञ्छते यति समां च कुरु मां राजन् देववृष्टं यतापयः अभर्तावविभद्रं ते उपावर्तेत मे विभो यदि प्रियम् इदं वाक्यं भुव आदाय भूपतिः वत्सं कृत्वा मनुं अदुहत् सकल औषधीः तदा परे च सर्वत्र सारमादददे बुधाः ततोऽन्यच्च यदा कामं दुदुः पृथुभावितां ऋषयो दुदुहुर्देवी इन्द्रियेष्वतसत्तम वत्सं बृहस्पतिं कृत्वा पयश्चन्थोमयं शुचि कृत्वा वत्सं सुरगना इन्द्रं सोममदुदुहन् हिरण्मयेन पात्रेण वीर्यमोजो बलं पयः दैतेया धानवा वत्सं बृह्रादमसुर्षुर्भं विधाय दुदुहन् क्षीरं मयः पात्रे सुरासवं गन्धर्वाप्सरसो अदुक्षन् पात्रे पद्ममये पयः वत्सं विश्वावसं कृत्वा गान्धर्वं मधुसौभगं वत्सेन पित्रो अर्यम्ना कव्यं क्षीरं मधुक्षद आमपात्रे महाभागाः श्रद्धया श्राद्धदेवता प्रकल्प्य वत्सं कपिलं सिद्धाः संकल्पनामयीं सिद्धिं नभसि विद्यां च ये च विद्याधरादयः अन्ये च मायिनो मायाम् अन्तर्धानाद्भुतात्मनां मयीं प्रकल्प्य वत्सं ते दुदुहुर्धारणामयीं
च रक्षांसि भूतानि पिशाचापि शिताशनाः भूदेशवश्चादुदुः कपाले शतजासवं ददाह योदन्तशोकाः सर्पानागाशदक्षकं तायवत्सं दुदुहुर्बिलपात्रे विषं पयः वशो व्यवसं क्षीरं वत्सं कृत्वा च गोवृषम् अरण्यपात्रे च दुक्षन् मृगेन्द्रेण च दंशिनः सुरभ्याताः प्राणिनः ग्रव्यं दुदुः स्वे कळेवरे सुपर्णवत्सा विहकाश्चरं चाचरमेव च वडवत्सा वनस्पतयः पृथक्रसमयं पयः गिरयो हिमवत्सा नानाधातून् स्वसानुषो सर्वे स्वमुख्यवत्सेन स्वे स्वे पात्रे पृथक्पयः सर्वकामधुगां पृथ्वीं दुदुः पृथुभाविताम् एवं पृत्वा देहपृथ्वीम् अन्नादाः स्वन्नात्मनः दोहवत्सादिभेदेन क्षीरभेदं कुरुत्वः तदो महीपतिः प्रीतः सर्वकामधुकां पृथुः दुहितृत्वे चकारे मां प्रेम्णां दुहितृवत्सलः चोर्णयन् स्वतनुष्कोट्या गिरिकूटानि राजराट्टे भूमण्डलमिदं मैन्यः प्रायश्चक्रे समं विभोः अतास्मिन् भगवान् मैन्यः प्रजानां वृत्तिदप्पिना निवासान् कल्पयान् चक्रे तत्र तत्र यदार्हतः ग्रामान् पुरः पद्धनानि दुर्गानि विदानि च गोषान् व्रजान् स शिबिरान् आखरान् केटकर्वटान् प्राक्पृतोरिह नैवेश पुरग्रामादिकल्पना यथा सुखं वसन्ति स्म तत्र तत्र कुतो भयाः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय।